friends, welcome back to Vishmaya Kudal. இன்னைக்கு வந்து நான் எங்க கிளம்பி இருக்கேன் அப்படினு பாக்குறீங்களா? ஜெயா டிவில தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அடுப்பங்கரை ஷோக்கு வந்து கூப்பிட்டிருக்காங்க. சோ அங்க தான் போறேன். நான் மட்டும் இல்லங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்க வர போறாங்க. சோ யார் யார் வந்திருக்காங்க அப்படினு சொல்லி தெரியல. என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. எல்லாரையுமே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அங்க போய் என்னால ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. எந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து 10 o'clock வந்து ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டோம். என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு 4-5 பேர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் லாவண்யா மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லுமே நான் அவங்களோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே போனோடனே கொஞ்சம் வந்து நான் மேக்கப் போட்டுட்டு தான் போனேன். எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முன்னாடியே. மற்றவங்கலாம் வந்து அந்த மேக்கப் ரூமில் வந்து கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரோ எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அவங்களோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போகாமல் இருக்க வேண்டாம், வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ்மியாவும் வந்து கேபில் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து மேக்கப் ரூமில் எடுத்த ஃபோட்டோஸு. ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் லாவண்யா வந்து இப்போ அவங்க சேனலோட இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவங்க சேனலோட லிங்க் இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் லாவண்யா. சரண்யா வரல. ஸோ இங்கே வந்து அடுப்பங்கரை நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். இது வந்து என்னோட பையன் நிக்கில். ஹாய் சொல்லு நிக்கில். ஹாய் ஹாய். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷோ பார்த்து. ஹாய். மார்னிங் போனோடனே அந்த தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து அந்த நாட்டுப்புற கலைஞர்களோட டான்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்களை மாதிரி வந்திருந்த நிறைய பேர் வந்து கிச்சன் குயின் செக்மெண்ட்லேருந்து வந்திருந்த எல்லாருமே வந்து அந்த ஷெஃபோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்போ எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா நிறைய கேம்லாம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஓகே நம்ம வந்து அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் பெருசாக வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலை. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே வந்து ஈவினிங் 6:30க்கு தான். ஸோ எங்களோட செக்மெண்ட்லாம் வரத்துக்கு வந்து ஒரு 9 o'clock ஆகிற மாதிரி இருந்தது. பாப்பாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே அவங்க கால் பண்ணதுக்காக நம்ம வந்திருக்கோம், ஓகே இது வந்து யூடியூபர்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லாவண்யாவும் ஒரு 6:30 மாதிரி கிளம்பி வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஷோவில் வந்து எங்களை நீங்கள் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. அடுத்தது குறிஞ்சி கதம்பம் சேனலோட மலர்விழி தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மலர்விழி. என்னோட யூடியூப் சேனல் பேர் குறிஞ்சி கதம்பம். நாங்கள் இன்னைக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் ஜெயா டிவிக்கு வந்திருக்கோம். தமிழ் வருடப்பிறப்பு கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கோம். என் பையனும் வந்திருக்கோம். என் பையன் முகிலன். என்னோட சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், கடையில் போய் பாருங்க. அடுத்து மரகதம் வந்து அவங்க சேனலோட நேம் வந்து சொல்றாங்க. My name is Nikhil. Hi friends, நான் என் பேர் மரகதம். நானும் அத்தையும் சேர்ந்து எங்க வீட்டு சமையல் அப்படின்னு யூடியூப் சேனல் 1 year நடத்திட்டு இருக்கோம். அதுல நிறைய ட்ரெடிஷனல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து ஜெயா டிவி அடுப்பங்கரை ஷோக்கு கூப்பிட்டுருக்காங்க தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷனுக்காக. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ செட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் யூடியூபர்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் தான் போயிருந்தோம். எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டோம். ஏன்னா வந்து யூடியூபர்ஸ் இல்லாமல் வந்து கிச்சன் குயின் செக்மெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த ஷெஃபோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஈகராக இருந்தாங்க. ஓகே அவங்கெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டோம். எங்களோட அந்த செக்மெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷீத்தல் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரெட் கலர் சாரியில் வந்து ஏஞ்சல் மாதிரியே இருந்தாங்க அவங்க. கொஞ்சம் வந்து ஷோ வந்து சீக்கிரமாக முடிச்சிருந்தாங்கன்னா நாங்களும் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு போனதுனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது.
பட் வந்து லாவண்யாவை பார்த்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், பட் இப்போதான் வந்து நேரில் பேசினதுக்கு அப்புறமா இன்னுமே க்ளோஸ் ஆகிட்டோம். இந்த ஷோக்கு போனதுனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் விஷ்மியா குடலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.